அடுப்பு ரெடி. அடுத்தது பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, முட்டை அவிக்க. அடுப்பு ரெடி. பரவாயில்ல உட்காரு. முட்டை எடுத்து வச்சு தண்ணி சூடாகிட்டு உப்பு போடுறோம். உப்பு போட்டுக்கிட்டோம்னா முட்டைக்கு தோல் உரிக்கிறது கொஞ்சம் பதமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பை முட்டை போடுறோம். ஒன்று இன்னைக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், உப்பு எதுக்கு போட்டீங்க? இப்போ வந்து முட்டை தோல் உரிக்கப்பட்டுன்னு அதுக்காக பிச்சுக்கிட்டு போகாது. இந்த முட்டையில் என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? 7 முட்டை போட்டிருக்குங்க. உட்காருங்க. நம்ம 3 பேருக்கு 7 முட்டை போட்டிருக்கு. அதான் 3 பேருக்கு தானே? ஆமாம், 3 பேரை இடையில வந்தால் கொடுக்குறது தான். நமக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. மூடி வச்சுப்போம். வெங்காயம் அரைக்கணும், இஞ்சி பூண்டு அரைக்கணும், பச்சை மிளகாய் அரைக்கணும், கொய்னாக்கீரை கொத்தமல்லி அதை அரைக்கணும். இதெல்லாம் அரைச்சிட்டு ஒன்று சேர்க்கட்டும். இதெல்லாம் அரைகளுக்காக உள்ளது. போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். ரவி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இன்னும் கிட்ட வச்சுட்டு அது பார்த்தா தெரியாது. கிட்ட வச்சு சுற்றுற என்ன இப்போ சொல்லுங்கள். முட்டை வெந்து விட்டு முட்டை இறக்க போகிறோம். உடஞ்சி விட்டு திரிச்சிடும் முட்டை. தண்ணீர் போடணும். முட்டை உடச்சிட்டு இருக்கோம். முட்டை உடச்சிக்கிட்டு இதில் அடுத்தது சட்டி வைக்கணும். அடுத்தது தாளிப்பு போடணும். அது பண்ணணும். முட்டை வந்து விட்டு முட்டையை உடச்சி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. இதில் என்ன செய்ய போகிறீங்க? முட்டை சுதி. முட்டை சுதியா? இன்றைக்கி நான் உங்களை ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போக தரேன். இப்போ நம்ம அதிலே தெரிஞ்சிருக்கேன் என்ன செய்ய போகிறோம்னு. சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. ஹைதராபாத் முட்டை கிரேஸி செய்ய போகிறோம். ஹைதராபாத்து பிரியாணி பண்ணுறோம். நான் ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போனேன். உடச்சி வீண் அடிச்சாச்சே. எது? அதான் உடச்சி வீண் அடிச்சாச்சு. அப்புறம் என்ன? அது வெடிச்சு விட்ருக்கா முட்டையை? பார்த்தியா இல்லையா? முட்டையை வெடிச்சு விட்டா இல்லையா? எதுக்கு உட்கார வச்சு சைடில் வெட்டியா ஒன்று தெரியுதுல எண்ணெய் லைட்டாக எண்ணெய். இதுண்ணா எண்ணெய் சூடு ஏறும். கடுகு இறக்குங்க. கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இன்னும் இறக்குங்க மாமா. அதில் அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். என்ன பிக்கிறீங்க? கொஞ்சம் கொய்னாக்கீரை அடிக்கிறது எடுக்கறிஞ்சிடு. என்னது கம்பியா? கொடு மாறும். ஏசா ஒரு கிண்டிங்க. நெக்ஸ்ட்டு பட்டை கிராம்பு இறக்குங்க. இப்போ என்ன தான் செய்ய போகிறீங்க? நீங்கள் இப்படிலாம் இறக்கிட்டு இருக்கீங்க.
எனக்கு ஹைதராபாத் ஹைதராபாத்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து ஹைதராபாத்து முட்டை ரோஸ் கிரேவி. என்னடா இதாகிட்டா மிஸ் ஆகிட்டா அதே இதே கட் பண்ணி அதே இதா பச்சை மிளகாய் வெங்காயம் கொய்னா கீரை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன் போய் ஒரு கண்ணை வேற எரியுது. லைட்டாக கொஞ்சம் தண்ணிக்கு எங்கள் துணி பின்னாடி இது நல்லா வதக்கிங்க. பத்திரமா வச்சு நம்ம பச்சை கலரு அப்படியே மாறிக்குது. அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் இந்த எடுத்தாச்சு. இது எடு தயிர் எடு ஒருபடியாக சொல்லி எடு. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குவோம். தனி மிளகா லைட்டாக தனி மிளகாய் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுப்போம். அடுத்து என்ன நினச்சிட்டு மிளகு பெப்பர் மிளகுத்தூள் அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சப்பொடி லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கரம் மசாலா கறி மசாலா குறைச்சி சால்ட்டடு அப்படியே தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு கடல் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா சுண்டிட்டு தயிர் தயிரா. அடுத்தது அரை கப்பு தயிர் கொஞ்சம் தண்ணி இந்த இருக்கடா இதை வச்சுருக்க மாதிரி இங்கே இருக்கா அரை 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 இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாமா? ம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி அப்படியே நல்லா சுண்டட்டா. அதை எடுத்து அதில் வச்சுக்க. இதுயா அதில் வெட்டி வச்சுக்க, ஆஞ்சி வச்சுக்க. இதில் தானே அது மேலே போட்டு பையனகரை மட்டும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லை. ஏன் முழுசு முழுசாக இறக்கி விட்டுருவான். நைஸாக வச்சா போதும். ஏன் அது ரொம்ப வண்டியில் தண்ணி ஊத்தாண்டா. அவன் வேறு ஏன் தண்ணியெல்லாம் வேண்டாம். அப்புறம் தண்ணிக்கு வேலை முட்டையை போட்டு இதை வைக்க வேண்டும். அப்படியே சரி மாறி வந்துட்டா கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே செட் ஆகிட்டு இதில் விடுதில்ல. இப்போ முட்டை போட்டுக்கிறோம். ரெடி ஆகிட்டு அவிச்ச முட்டையை அது சேர்க்குறோம். அப்படியே வெள்ளையா இல்லை. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடிக்கிறோம்.
இப்போ நம்ம எங்கே போகிறோம்போ? ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாக்கு பாக்கு இல்லை பார்த்து ஹைதராபாத். பார்த்து ஹைதராபாத் ஸ்பெஷல். ஹைதராபாத் போகிறீங்க? ஹைதராபாத்து கொதி வந்துட்டு கலடு முட்டை வடி இது குறைஞ்சிருக்கடா பட்டு. ஹைதராபாத் முட்டை ரெடி. ஹைதராபாத் முட்டை ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இறக்க போகிறோம். எல்லாம் இதாக ஆகிட்டு இறக்குங்க. இப்போ கொய்னா கீரை போட்டுக்கோம். கொய்னா நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பீங்களா? பாட்டில் இருக்கா? நீங்கள் ஏற்பாடு பண்ணது தான் அதான் இருக்குது. எங்க அதான் இந்த நீ அடிக்கிறதுல ஏதாவது இருக்கும்போது அப்போ நமக்கு ஏன் அதான் ஃபுல்லாக அடிக்கிறியாம்ல. அதான் வரும்போது பார்த்தா நீங்கள் ஒரு பாட்டில் தூக்கிட்டு அங்கே போக ஒன்று அதான் ஃபுல்லாக அடிக்கிறியாம்ல. என்ன பீர் கொண்டு வந்தீங்களா இல்லை? ஓகே ரெடி ஆகிட்டு. வேறு ஏதாவது கொண்டு வந்தீங்களா? அண்ணே வைங்க. இப்போ நம்ம ஹைதராபாத்து முட்டை கிரேவி செஞ்சிட்டாரு. மணி ஆகிட்டு வா. ஓடிய பட்டன் வா. மணி மைக்க வச்சு விட என்ன சமையல் இன்னைக்கு முட்டை சுதி. என்ன முட்டை சுதியா? ஹைதராபாத் முட்டை சுதி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. என்ன புலம்புறீங்க? இப்போயே போட்டு வந்தாச்சா? போய் சைடில் போய் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்குறோம். என்ன உங்களை வச்சுட்டு என்ன பண்ணும்? முட்டை சுதி. ஹைதராபாத் முட்டை சுதி. என்னட்ட இது நீ வாங்க. ஹைதராபாத் கிரேவி சாப்பிட்டு வாப்போ. பார்த்தா ஹைதராபாத் ஸ்பெஷல். ஆறாக இருக்குது. போட்டுங்க. ஒருக்கு வாங்காது. நமக்கு ஒர்க் வேண்டாம். சாப்பிட்டு அங்கே வைங்க. மறப்பீங்க நீங்கள். சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இன்னும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதா ஹைதராபாத்து முட்டை கிரேவி. ஏன் உலகுது வாய்? இதை போட்டாச்சா? பாருங்க அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. முட்டை சாப்பிட்டு பாருங்க. கேமராமேன் சாப்பிட்டு பார்க்கட்டேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்க. பாருங்கள் டேஸ்ட்டு இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி லெவலில் பாருங்கள். நல்லா இருக்கு மாஸ்டர். நல்லா காரம் மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர். இதே மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எனக்கு உரப்பு தாங்க முடியல. கண்ணெல்லாம் ஏறி எனக்கே கண்ணில் பறச்சல. நீங்கள் உரப்பள்ளி வச்சா என்ன பண்ணுறது? லைட்டான உரப்பு தான். உரப்பு சாப்பிடணும். உரப்பு சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். உரப்பு இல்லாமல் சாப்பிட்டா இப்படியா? உரப்பு இல்லையே. 7 முட்டைக்கு 10 மிளவா. 10 மிளவா மட்டும். 10 மிளவா. அதே உரப்பு தாங்க முடியல. கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கு. இந்த இது போகிறோம். அப்படியே சூப்பர். முட்டை ஹைதராபாத்து முட்டை கிரேவி வந்து சூப்பர். உண்மையிலே சூப்பராக இருக்குது. உரப்பு அதிகமாக சாப்பிட்ருவாங்க. இதை போட்டு சாப்பிட்லாம். சூப்பர். ஃபுல்லு சாரி பார்த்துங்க. உரப்பு கிழமை ஐயா சாப்பிட்றது. அக்கா அதுக்கும் இதுக்கும் கிக்குக்கும் நல்லா கரெக்டாக பிடிக்குது.
உங்களை தான் பார்த்தேன் பின்னாடி அடுப்பு பற்ற வச்சுட்டு பின்னாடி போனீங்களே. ஒரு போட்டுக்க, யார் வேணாலும் போட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எங்கே போகணும்? தூங்க தான். ஹைதராபாத்தில் போய் சாப்பிட்ட மாதிரியாவே இருக்குது. அதே தான் அந்த டேஸ்ட்டு எப்படி வேக்குது பாருங்க, சளியெல்லாம் வெளியாக்குது. எப்படி வெளியாக்கும் உரப்பு? இது ஒரு உரப்பா? 10 மிளகா 7 முட்டைக்கு 10 மிளகா உரப்பா? கதையை கிடக்கும். காட்டு அடிக்கிறது மட்டும் கண்ணை மூடிட்டு அடிக்கிறா. 7 முட்டைக்கு 10 மிளகா 10 வச்சு தேவைப்படுறது இல்லையா? நீங்கள் சாப்பிடுவீங்க, நீங்கள் போட்டு வந்து என் பீரா என்ன போட்டீங்க? அதை சொல்லிட்டேண்ணா. நெப்போலியனா?